குட் மார்னிங் வியூவர்ஸ். இன்றைக்கி டைம் 6:55 ஆகுது. இனிமேல் நான் என்னுடைய ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போது 1 ஹவரில் நான் என்னென்ன ஒர்க் முடிக்கிறேன் அப்படின்றத தான் வீடியோ எடுக்க போகிறேன். 1 ஹவரில் என்னால் என்னெல்லாம் முடிக்க முடியுது பார்க்கலாமா வாங்க. ஃபஸ்ட்டு நான் சுரக்காய் கூட்டு பண்ண போகிறேன். அதுக்கு துவரம்பருப்பு அழைச்சி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் ஒரு 2 போட்டுக்கலாம், சுரக்காய் போட்டுக்கலாம், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நீர்க்காய்ன்றதுனால இதிலே தண்ணி விடும். கொஞ்சம் பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போது ஃபஸ்ட்டு டிஷ்க்கு நம்ம தேவையானது போட்டாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம அடுப்பில் வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு வெண்டைக்காய் பொரியலுக்கு ரெடி பண்ணிப்போம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சுதான் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் 2 காஞ்ச மிளகாய். இப்போ வெண்டைக்காயை போட்டுக்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காய் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் லைட்டாக அந்த பிசு தண்ணி போனால் போதும். ரொம்ப அதுக்காக ட்ரையாக ஆக்கிட வேண்டாம். ஏன்னா அந்த குழகுழப்பு இருக்கும்போது சாப்பிட்டா தான் உடம்புக்கும் நல்லது. மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த குழகுழப்போடு சாப்பிட்டா மூட்டு வலிக்கும் நல்லது. இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, மிளகா பொடி தேவையான அளவு. இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெய் கலரலாம். இப்போது இது வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது 2வது டிஷ்க்கு தேவையானது ரெடி பண்ணிட்டேன். 2 அடுப்புலேயும் நான் 2 பொருள் வச்சுட்டேன். இப்போ அரிசி ஊற வச்சுருக்கேன். அடுத்து குக்கரை இறக்கும்போது இந்த அரிசி எடுத்து வச்சுருவேன் நான் சாதத்துக்கு. நான் இது மாதிரி 2 பொரியல் செய்கிற அன்றைக்கி வெறும் தயிர் இல்லை ரசம் தான் ஊற்றி சாப்பிட்றதுக்கு. ஏன்னா காய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 2வது தயிரோ ரசமோ ஊற்றிப்போம். அவ்வளோதான். குழம்பு எதுவும் நான் செய்ய மாட்டேன் இது மாதிரி செய்யும்போது. இப்போது கேஸில் வைக்க வேண்டியதெல்லாம் வச்சுட்டேனுங்களா. அந்த டைமில் என்ன பண்ணுவேன்னா நான் கிரைண்டரில் மாவு போட்டுருவேன். இட்லிக்கு நைட்டு ஊற வச்சுருவேன். நைட்டு நான் படுக்க போகும்போது உளுந்தும் அரிசியும் ஊற வச்சுருவேன். உளுந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அரிசி இது மாதிரி வெளியில் வச்சு ஊற வச்சுருவேன். காலையில் எழுந்ததும் போடுறதுக்கு சமைக்கும் போதே இந்த மாவையும் அரைச்சி வச்சுருவேன். 2 வேலையும் ஒன்றா முடிஞ்சிடும். இப்போ குக்கரை இறக்கிட்டேன், அரிசியை உலைய வச்சுட்டேன். இப்போது நம்ம உளுந்து போட்டுக்கலாம். இந்த மாவு ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஷன் அரிசியில் தான் நான் அரைச்சேன். இட்லி எப்படி வருதுன்னு நான் நாளைக்கு உங்களுக்கு வீடியோ போடுறேன். மாவு அரைக்கிற வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படி. இப்போ உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து நம்ம அரைக்கும் போது அதோடைய தண்ணியே விட்டு அரைக்கலாம், ஊற வச்ச தண்ணியே. சாதம் பொங்கி வந்துருச்சு. அடுத்தது என்ன செய்யலான்னு பார்ப்போம். இப்போ கூட்டை தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். அது கூடவே இடிச்ச பூண்டு, இந்த கொத்து கருவேப்பிலை, அப்புறம் நம்ம கூட்டுக்கு வேக வச்சுட்டு எடுத்து போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. வெண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த கூட்டில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிக்கலாம். காலையில் டிஃபனுக்கு பருப்பு டால், சப்பாத்தி பருப்பு டால் எப்படி செய்கிறது பார்க்கலாம். இதை துவரம்பருப்பு, சிறுபருப்பு 2 மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம், அப்புறம் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் கொஞ்சம், பெருங்காயத்தூள் கொஞ்சம். இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்து டிஃபனுக்கு பருப்பு டால் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அடுப்பில் வச்சு விசில் விட்டு எடுத்து தாளிச்சிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க, கூட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாவு கூட கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதை தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த சைடு பருப்பு டால் வச்சிட்டோம். அடுத்து டீக்கு ஒரு பக்கம் பாலை ஊற்றி வச்சாச்சு. 1 மணி நேரம் ஆகிடுச்சுங்க கரெக்டாக. இப்போ இன்றைக்கி நான் 1 மணி நேரத்தில் இந்த வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன், சுரக்காய் கூட்டு பண்ணியிருக்கேன், பருப்பு டால் வேக வச்சுட்டேன், சாதம் பொங்கி வந்துருச்சு, வெடிக்க போகிறேன், உளுந்து அரைச்சிட்டேன், கோதுமை மாவு பிசைஞ்சாச்சு. இப்போது டீ போட்டு குடிக்க போகிறோம். இவ்வளோ வேலையும் இந்த 1 மணி நேரத்தில் முடிக்க முடியுதுங்க. இது மாதிரி நம்ம டைமிங் வச்சு வேலை செஞ்சோம்னா இவ்வளோ வேலை செய்ய முடியுதுங்க. இது மாதிரி டைமிங் வச்சு நீங்கள் வேலை செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னால் முடிஞ்ச வரைய போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.